ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். சோர்வான சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல்
பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல கிருபை. பாருங்க, கர்த்தர் நம்ம ரட்சிக்கிறது மட்டும் இல்ல, பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு வேண்டிய பலத்தை தர்றார். இந்த பலத்தை அதிகமா தர்றார். சில நேரத்தில் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ஒருவேளை நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் அதிக தேவைப்படலாம். சவால்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. சில நேரத்தில் பிரச்சனைகள் கூடுது, பலன் கூட வேண்டும். சவால்கள் கூடுது, கிருபை கூட வேண்டும். அதனால்தான் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் முறையிட்டு கொண்டிருந்த பவுல அப்போஸ்தலனை பார்த்து சொல்லுகிறார் இயேசு, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். ஏன் முறையிடுறேன்ற, உனக்கு என்ன பிரச்சனையை சந்திச்சாலும் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வேண்டிய என்னுடைய கிருபை உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். போதுமான கிருபை இருக்கு. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எனக்கு கூட கிருபை எப்போதும் போதுமானதா இருக்கும், குறைவே இருக்காது. இட் வில் ஆல்வேஸ் மேட்ச் யுவர் சேலஞ்சஸ். நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்களுக்கும் ஏற்றவாறு அதுக்கு போதுமான அளவுக்கு கடவுளுடைய கிருபை இருக்கிறது. கிருபை உனக்கு போதும். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையை சந்திச்சு கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஆனா கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்குது. அதனால சொல்லணும், உடைய கிருபை எனக்கு போதும், உடைய கிருபை எனக்கு போதும். கிருபை பெருகிறதை பார்த்தீங்க.